Good morning, my dear students. I welcome you all for this English basic grammar class. Firstly, we are going to see the recap of the last session. In our last video, we saw what is a singular noun, its definition, and its example. Secondly, we saw what is a plural noun, its definition, and its example. Then we saw the methods of changing a singular noun into plural noun. We saw there are 5 methods of changing a singular noun into a plural noun. Among that 5 methods, we saw the first method alone, adding s at the end, right? But today we are going to see the second method, adding es at the end. Shall we go, students? Well and good. Adding es at the end. The words that end with the following letters will form their plural by adding es. The letter sets are S, SS, SH, CH, X and Z. நம்மளோட சிங்குலர் நவுன் இந்த லெட்டர் செட்டில் ஏதோ ஒரு லெட்டர் செட்டை வச்சு முடிஞ்சிருந்ததுன்னா அதனுடைய ப்ளூரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இஎஸ்ன்ற லெட்டரை மட்டும் ஆட் பண்ணுவோம். லைக் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஐ ரிப்பீட் இட் அகைன். உங்களோட சிங்குலர் நவுன், அந்த சிங்குலர் நவுனுடைய கடைசி லெட்டர்ஸ் இந்த லெட்டர் செட்ஸில் ஏதோ ஒன்றா இருக்கணும். லைக் எஸ்ஸாக இருக்கலாம், எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், எஸ்ஹெச்சாக இருக்கலாம், சிஹெச்சாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம். இந்த 6 லெட்டர் செட்ஸில் ஏதோ ஒரு லெட்டர் செட்டை கொண்டு உங்களோட சிங்குலர் நவுன் முடிஞ்சிருந்ததுன்னா அதனுடைய ப்ளூரல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும்போது வெறும் இஎஸ்ன்ற லெட்டரை ஆட் பண்ணோம்னாவே அது ப்ளூரல் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடுமா. மோஸ்ட்லி எஸ்ன்றது மட்டும் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தோம் இன் அவர் லாஸ்ட் வீடியோ, ரைட்? பட் டுடே we are going to see adding es at the end of a sentence to make a singular noun into a plural noun. With the example பார்க்கும்போது you will be more clear about it. Shall we move? Right. The examples for adding es at the end. இப்போ es endல add பண்றதுக்கு பார்க்க போறோம் with the conditions. The first one is the words that end with es and their plural form. Singular noun sல முடிஞ்சிருக்கணும் and அதனுடைய plural form எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம்மா. First image பாருங்கம்மா, இதுல என்னமா இருக்கு? bus. The spelling of the bus is bus. sல முடிஞ்சிருக்கு. பஸ்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். It is a தமிழ்ல என்ன சொல்லுவாங்கம்மா? பேருந்து, ரைட்? இப்போ இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பார்க்கணும். பஸ்னுடைய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி அமையுதுன்றதை பார்க்க போகிறோமா. பஸ் வில் பிகம் பஸ்ஸஸ், BUSES. இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இமேஜில் ஒரே ஒரு சிங்கிள் பஸ் தான் இருக்குது, ஸோ இட் கம்ஸ் அண்டர் சிங்குலர். அண்ட் செகண்ட் இமேஜில் பார்க்கும்போது தெர் ஆர் 2 buses, ரைட்? ஸோ அந்த பஸ்ஸுன்றதுனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பஸ்ஸஸ்ன்னு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ஆடிங் ES at the end. இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போமா. ஆக்டோபஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்டோபஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையாம்மா? இங்கே கொடுத்துருக்க இமேஜ் பாருங்கள், இதுதான் ஆக்டோபஸ். அதனுடைய ஸ்பெல்லிங் பாருங்கம்மா, OCTOPUS. ஸோ இட் எண்ட் வித் எஸ். அந்த ஆக்டோபஸ்ன்ற வேர்டு எஸ்ன்ற லெட்டரை வச்சு முடிஞ்சிருக்கு. நோ வி ஆர் கோயிங் டு சி த ப்ளூரல் ஃபார்ம். ஆக்டோபஸ்னுடைய ப்ளூரல் ஆக்டோபஸஸ், OCTOPUSES. ஸோ வி ஆர் ஆடிங் ES at the end to make a octopus into a plural one, right? இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் ஆக்டோபஸ் ஒரே ஒரு ஆக்டோபஸ் தான் இருக்குது. அண்ட் செகண்ட் இமேஜில் கேன் வி கவுண்டட் 1, 2 and 3. ஸோ வி ஹேவிங் 3 ஆக்டோபஸ். அந்த 3 ஆக்டோபஸை ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும் போது ஆக்டோபஸஸ் ESன்ற ஆட் பண்ணி சொல்லுவோமா. வில் see the another example also. Rhinoceros. We have to say it as rhinoceros, RHINOCEROS. Rhinoceros. I repeat, rhinoceros. Please listen carefully. Rhinoceros. தமிழில் அதுக்கு அர்த்தம் என்னன்னா காண்டாமிருகம். உங்களுக்கு தெரியும் இல்லாமல் காண்டாமிருகம்னு. இப்போ அதனுடைய லெட்டர் செட் எஸ்ல முடிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வரும்னா ரெனோசரஸஸ். ஐ ரிப்பீட், ரெனோசரஸஸ். காண்டாமிருகம் அப்படின்றது காண்டாமிருகங்கள் அப்படின்னு மாற்றுறதுக்கு இஎஸ்ன்ற லெட்டர் செட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ whenever a word that end with s, the plural form formed will be added by es at the end. உங்களோட plural formல esன்ற லெட்டர் ஆட் ஆகிருக்கும். எப்போ அப்படின்னா உங்களோட சிங்குலர் ஃபார்ம் வேர்ட் எஸ்ல எண்ட் ஆயிருந்ததுன்னா. Shall we go for the next one? Right. The words that end with SS and their plural form. இப்போ நம்ம சொல்லக்கூடிய வேர்ட்
எஸ் அப்படின்ற லெட்டர் செட்டில் முடிஞ்சிருக்கணும். அண்ட் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்லி கிராஸ், GRASS, கிராஸ், GRASS, புல்லுன்றத கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையாம்மா. இப்போ இதனுடைய லாஸ்ட் லெட்டர்ஸை பாருங்க, எஸ் அண்ட் எஸ் இல்லையாம்மா, 2 SS வந்திருக்கு ரைட். இப்போ அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராசஸ், GRASSES, புற்கள். முதல்ல புல், அடுத்தது புற்கள். ஸோ கடைசியில் ESன்ற லெட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, கிளாஸ். நம்ம சொல்கிறோம் இல்லையாம்மா, வீட்டில் தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளாஸ்ன்னு சொல்லுவோம், GLASS, கிளாஸ். அந்த கிளாஸ் ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது கிளாஸஸ், GLASSES. ஃபர்ஸ்ட் இமேஜில் சிங்கிள் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இன் செகண்ட் இமேஜ் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 and 4. ஸோ டோட்டலி வி ஹாவ் 4 கிளாஸ். அந்த 4 கிளாஸை ப்ளூரலாக சொல்லும் போது கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம், GLASSES, கிளாஸஸ். தேர்ட் எக்ஸாம்பிள், ட்ரெஸ். உங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் பிடிக்கும் இல்லையாம்மா. ஸ்பெல்லிங் ஆஃப் த ட்ரெஸ் இஸ் DRESS. ஸோ அந்த சிங்குலர் நவுன் எஸ்எஸ்ன்ற லெட்டர் செட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ த ப்ளூரல் ஃபார்ம் எப்படிமா இருக்கும், ட்ரெஸ்ஸஸ், DRESSES. கடைசியில் ESன்ற லெட்டர் செட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட கொடுத்துருக்க சிங்குலர் நவுன் எஸ்எஸ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் ES ஆட் பண்ணி போடுவோம். ஸோ ட்ரெஸ் வில் பிகம் ட்ரெஸ்ஸஸ். Then the third one, words that end with SH and their plural form. இப்போ SHல முடியக்கூடிய வேர்டும் அதனுடைய ப்ளூரல் ஃபார்மும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்மா. The first example is brush, BRUSH, brush. நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையாம்மா, அந்த ப்ரஷ் சரியாம்மா. இப்போ இதனுடைய லாஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா SHன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ SHன்னு முடிஞ்சிருக்கக்கூடிய சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனாக கன்வெர்ட் ஆகும்போது ப்ரஷஸ், ESன்ற லெட்டர் செட் ஆட் ஆகும், BRUSH, ES, ப்ரஷஸ் அப்படின்னு வந்திருக்கும். தென் புஷ், BUSH, புஷ். புஷ்ன்றது என்னன்னா புதர். தமிழில் புஷ்ஷுக்கு என்னம்மா, புதர். அந்த புதர்ன்றது அதிகமான புதர்கள் இருக்கும்போது புஷ் வில் பிகம் புஷ்ஷஸ், BUSHES, புஷ்ஷஸ். புஷ்னா புதர், புஷ்ஷஸ்னா புதர்கள். SHல முடிஞ்சிருக்கு சிங்குலர் நவுனில். So my plural noun will formed by adding ES at the end. Then third example பார்க்கலாமா. Fish. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபிஷ்னா என்னம்மா, மீன், FISH, fish, which means மீன். தமிழில் மீன் இல்லையாம்மா. அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் fishes, FISHES, fishes. ஸோ SHல முடிஞ்சிருக்கிற சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனாக மாறணும், ப்ளூரல் நவுனாக சேஞ்ச் ஆகணும்னா ESன்ற லெட்டர் செட்ஸை கடைசியாக ஆட் பண்ணால் போதும். Then the fourth one, words end with CH and their plural form. ஸோ நம்ம பார்த்த லெட்டர் செட்ஸில் ஃபோர்த் ஒன் பார்க்குறோமா, CHல முடியக்கூடிய வார்த்தையும் அண்ட் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுன்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் சர்ச், CHURCH, CHURCH. அந்த லெட்டர் CHன்ற லெட்டர் செட்ஸ்னால முடிஞ்சிருக்கு. நவ் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகும், சர்ச்சஸ், CHURCHES. CHல முடிஞ்சிருக்கிறதுனால கடைசியில் ESன்ற லெட்டர் செட் ஆட் ஆயிருக்கு. சர்ச் வில் பிகம் சர்ச்சஸ், church will become churches. And then inch, INCH, inch. ஒரு இன்ச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையாம்மா, அந்த இன்ச், அந்த ஒன்றுன்றது குறிப்பிடும் போது இன்ச்சுன்னு வரும். நிறையா சொல்லும் போது இன்ச் will become inches, INCHES, inches. ஒரே ஒரு இன்ச்சுன்னு இருக்கும்போது INCH, நிறைய இன்ச்சஸ் இருக்கும்போது INCHES. அண்ட் தென் டார்ச். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் மீன் பை டார்ச்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் த டார்ச் இஸ் TORCH. ஸோ த வேர்ட் எண்ட்ஸ் வித் த லெட்டர் செட் CH. அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் டார்ச்சஸ், TORCHES, டார்ச்சஸ். ஸோ சர்ச் will become churches, inch will become inches, torch will become torches. And the fifth one is the words that end with X
and their plural form. Xல முடியக்கூடிய வார்த்தையும் அதனுடைய plural form எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போறோம். First image fox, F-O-X, fox. Foxனா என்னமா? நரி. உங்களுக்கே தெரியும் இல்லையாமா? சிங்கிள் ஒன்னே ஒன்னா இருக்கிறதுனால நான் அதை ஃபாக்ஸ்ன்னு சொல்றேன். இப்போ இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வருதுன்னு பார்க்கலாமாம்மா? foxes, F-O-X-E-S. இந்த செகண்ட் இமேஜில் பாருங்க 1 2 3. ஸோ டோட்டலாக 3 நரி இருக்கு இல்லையாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபாக்ஸ்ன்னு சொன்னேன், செகண்ட் இமேஜை ஃபாக்ஸஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா டு மேக் இட் அஸ் அ ப்ளூரல். ஒரு சிங்குலர் நவுன் எக்ஸில் முடிஞ்சிருக்கு, அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது இஎஸ் ஆட் பண்ணி சொல்லுவோம். அண்ட் தென் பாக்ஸ், BOX, பாக்ஸ் பெட்டி. உங்களுக்கே தெரியும் பாக்ஸ்னா பெட்டி. அண்ட் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பாக்ஸஸ், BOXES, பாக்ஸஸ். ஸோ பெட்டின்றது பெட்டிகள்னு மாத்திரம். ஒருமையில் பெட்டி, பன்மையில் பெட்டிகள், இப்படின்னு நம்ம தமிழில் பார்ப்போம். ஸோ சிங்குலர் நவுன் பாக்ஸ், plural noun of it is boxes. Then the third one tax. Taxனா வரிமா, வரி. இப்போ இதனுடைய plural form எப்படி இருக்க போகுது? ESன்ற லெட்டர் கடைசியாக ஆட் ஆயிருக்கும். ஸோ tax will become taxes, TAX, tax. அது என்னவா மாறி இருக்கும் ப்ளூரலில்? taxesன்னு மாறி இருக்கும். TAXES, taxesன்னு மாறி இருக்கும். The last one is words that end with z and their plural form. zல முடியக்கூடிய வார்த்தையும் அதனுடைய plural ஃபார்மையும் பார்க்க போறோம். The example is topaz, TOPAZ, topaz. topaz அப்படின்றது ஒன்றும் இல்லாமா, வைரம், வைடூரியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கற்கள். சரியாமா? விலை மதிப்பில்லாத கற்கள், விலை உயர்ந்த கல், அதை என்னன்றமோ டொப்பாஸ் அப்படின்றோம். லைக் எப்படி நம்ம டைமண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இருக்கக்கூடிய வேற ஒரு கல், இதுக்கு பேர் டொப்பாஸ். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? டொப்பாஸ், TOPAZ, டொப்பாஸ். இப்போ இந்த டொப்பாஸ் அதிகமான இடத்துல இருந்து நிறையா இருக்குது அப்படின்னா அப்போ டொப்பாசஸ், TOPAZES, topazes. So topaz will become as topazes in plural. zல முடிஞ்சிருக்கு என்னோட சிங்குலர் நவுன். ஸோ அதனுடைய ப்ளூரல் நவுன் பார்க்கும்போது டொப்பாசஸ்ன்னு ES ஆட் பண்ணுவேன். அண்ட் த செகண்ட் ஒன் குவிஸ். நம்ம ஸ்கூலில் நிறைய வைப்போம் இல்லையாமா, நிறைய குவிஸ் ப்ரோக்ராம் வைப்போம். ஸோ ஒன்றே ஒன்று வச்சோம்னா குவிஸ், நிறைய குவிஸ் வச்சோம்னா தட் பிகம்ஸ் quizzes, QUIZZES, quizzes. QUIZன்றது quiz, QUIZZESன்றது quizzes. Thank you student, thank you, and you have to practice more and more to get clear. Thank you all.